தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தேன் இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். எல்லாரும் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டுட்டோம். ஷெடியூல் போட்டு இதுபடி தான் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுபடி வீடியோ வந்து தொடர்ச்சியாக யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ச். இந்த பேட்ச் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்திருக்கு. ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் எப்படி நடக்கும் அதை பற்றி வந்து நம்ம ஒரு முன்னோட்டத்தை நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஷெடியூல் எப்படிலாம் வச்சுருக்கோம், என்ன ரீசனுக்காண்டி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லுவேன். அதுபோல் ஜென்ரல் டவுட்டு ஜென்ரல் இதெல்லாம் நான் எல்லாமே இதில் இந்த வீடியோவில் அழகாக சொல்லியிருந்தேன். டிஎன்பிசி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் எப்படி படிக்கணும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ படினாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி படிக்கலாம். நான் வந்து பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா 95+ எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 8 மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு முறை எடுத்தாலே போதும். வரும் தேர்வு 2025 குரூப் 4 எடுத்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிரும். இது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 மேலே இது பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா எடுத்தாலே அடுத்தால வந்து ஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகாக எப்படி படித்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் பொதுத்தமிழும் மேக்ஸும் நல்லா ஏற்றிருங்க. 125 120 கொஸ்டின் ஏற்றினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடச்சிரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுத்தமிழ் நம்ம எப்படி ஷெடியூல் வச்சுக்கோம், அதோட ப்ராசஸ் என்ன, பேட்சோட ப்ராசஸ் என்ன, பேட்ச் பேர் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பேட்ச் நேம் என்னதுன்னா வள்ளுவம் பேட்ச். தமிழும் மேக்ஸும் சரிங்களா, தமிழும் மேக்ஸும் மொத்தம் 125 கொஸ்டின் எல்லாரும் தெரியும். 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் மேக்ஸு. இந்த 125 கொஸ்டினுக்கு நீங்கள் 120 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டாலே நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் 2ஆக இருந்தாலும் சரி குரூப் 4ஆக இருந்தாலும் சரி பாஸ் ஆகிடலாம். அதனால் நம்ம என்ன படிக்கணும் தான் இருக்குது. தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் இருக்கும். ஆனால் அந்த சிலபஸ் வைஸ் தான் 90 கொஸ்டின் இருக்கும். அந்த 90 கொஸ்டின் நீங்கள் யார் கரெக்டாக போடுறீங்க அதை புக் வைஸ் ஒரு 5 கொஸ்டின் போடணும். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு தான், சிலபஸ் வைஸ் பேட்ச் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளாஸும் உண்டு, எல்லாமே உண்டு. நான் சொல்லுறேன் இந்த வீடியோவில் ஐவகை இலக்கணத்தையும் நடத்திடுவோம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி 5 நடத்திடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்ச் தான். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம மற்ற அகாடமியில் படிப்பாங்களா அவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஒரு வந்து பார்த்தா ஒரு ஓட்டில் கேட்டப்போ எதுவுமே பேட்ச் கொண்டு போகணும்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே சிலபஸ் வைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வந்து பார்த்தா ஒரு நெருடல் இருக்கும். நம்ம வந்து சிலபஸ் வைஸ் படிக்காம புக் வைஸில் இந்த ஒரு 5 கொஸ்டின் அடிக்க முடியாது அப்படின்னு வரும். புக் வைஸ் படிச்சிங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 5 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் கேட்காங்கன்னு வச்சுக்கலாம், 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. எழுத்து சொல் யாப் பண்ணி நம்ம நடத்தினோம்னா அதிலே 5 கொஸ்டின் வந்துடும். மீதி வந்து பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் 90 கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாமா. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸும் நம்ம வந்து பார்த்தா ஒரு ஷெடியூல் போட்டு கொண்டு போக போகிறோம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்தா இருக்கும். ஆனால் இதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு இதர பகுதியில் இருந்தாலும் சரி, மொழித்திறன் பேச்சில் இருந்தாலும் சரி, பாரதியான்னு எடுத்துகிட்டோன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரியை வச்சுப்போம். ஏற்கனவே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க தெரியும். நம்ம நற்றினையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம் நோட்ஸ் போட்டுப்போம். அது வேணால் நம்ம டெலிகிராமில் இருக்கும், கீழே லிங்க் வச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள். டெலிகிராம் குரூப்பில் கிடக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறேன் சாம்பிள் இது எப்படி இருக்கும். நம்ம நோட்ஸு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதில் அவுட் ஆஃப் புக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி படித்தாலே நீங்கள் வந்து அழகாக 94 கொஸ்டினே எடுத்துடலாம். புக் வைஸ்லேயே இதில் நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம கொடுக்கவே படித்தாலே நீங்கள் வந்து 94 கிட்டே எடுத்துடலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு நான் வந்து தரப்போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 6th to 8th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் ஒரு 10 கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா 9th புக்கு ஒரு டெஸ்ட்டு, நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாம் சேர்த்தான் சரிங்களா. 10th புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு ஒரு டெஸ்ட்டு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரீஸாக நம்ம கொண்டு போக போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஷெடியூலோடி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் அண்டு இது டெஸ்ட்டு இது என்னெல்லாம் உண்டுன்னு அந்த வீடியோவில் சொல்லுறேன். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ப்ராசஸ் தான் சரிங்களாப்பா. ஸோ புரியுதா? டெஸ்ட்டு எப்படின்னா வீக்லி தான். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நடக்கும். மெட்டீரியல் நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அந்த மெட்டீரியல் நோட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே அடைக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம், ஸ்பீடாக படிச்சிடலாம். டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மெட்டீரியல் நோட்ஸே நமக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கடைசியில் காமிக்கேன். வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். லைவ் டெஸ்ட் உண்டு. லைவ் டெஸ்ட் வந்து எப்படின்னா அந்தந்த வீடியோக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட் வருவோம். அதுவும் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தான் அதான் ஸ்பெஷலே. எப்படி இருக்கும்னா பாரதியார் எடுத்துட்டோம், பாரதியார் கொட்டேஷன் எல்லாம் நடத்திடுவோம். நற்றினியில் கொட்டேஷன் எல்லாமே அந்த டெஸ்ட் எக்ஸ்பிளைன்லேயே சொல்லிடுவோம். அப்போது ரிவிஷனும் உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ரேங்க் லிஸ்ட் நம்ம கொடுப்போம். ரேங்க் லிஸ்ட் எப்படின்னா குறிப்பிட்ட ஆள் தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பேட்சில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வேகன்சி மாதிரி தான் குறிப்பிட்ட ஆள் வச்சு தான் கொடுப்போம். பேட்ச் நடைமுறை எப்படி நடக்கும்னா யூடியூப் சேனல் தான் நடக்கும்.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் வச்சிருக்கோம். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்குது. அந்த ஆப் வந்துட்டுனா ஆப்லேயே நடத்தலாம். அதனால் அதில் யூசர்ஸ் நேம் போட்டால் தான், பாஸ்வேர்டு போட்டால் தான் வரும். அதனால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நம்ம நோட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எடுக்க முடியாத மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா டெலிகிராம் மற்ற அகாடமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்காங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக வந்துடுது. அதேமாதிரி நம்ம சேனல்லாம் அப்படி வராத மாதிரி நம்ம வச்சுக்கிட மாட்டோம். டெலிகிராம் குரூப் 2 குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு தக்கன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குரூப்பு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப்பு இது நோட்ஸு கொஸ்டின் கொடுக்குற குரூப்பு. ஜென்ரல் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்லி வருவோம். நம்ம அந்த எவ்ரி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கு ஜென்ரல் டவுட்டு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வச்சுருவேன். நம்ம பேட்ச் எப்படி இருக்குன்னா வல்லும் பேட்ச் சொல்லிட்டோம். இந்த பேட்ச் நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வீக்காக பிரிச்சுக்கோன்னு சொல்கிறேன். இந்த பேட்ச் நடைமுறையை பாருங்கப்பா. இந்த பேட்ச் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி எத்தனாம் தேதினா 13ஆம் தேதி, சரிங்களா? இன்றைக்கி எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி. இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுதோம் பேட்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 28ஆம் தேதி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் சேர்த்துருவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் வீடியோஸு எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு வீக்கோட வீடியோ பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பாருங்க ஜனவரி 5ஆம் தேதி முதல் டெஸ்ட் நடக்கும். அதை 12ஆம் தேதி 2ஆம் டெஸ்ட்டு, 19ஆம் தேதி 3ஆம் டெஸ்ட்டு, 26ஆம் தேதி 4ஆம் டெஸ்ட் நடக்கும். 4 வீக்கு இங்கே 4 வீக்கு இங்கே 4 வீக்கு இருக்கா? அதாவது எப்படின்னா மொத்தம் 20 வீக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு. 4 வீக்கு என்னதுன்னா நம்ம 4 வீக்கு வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் இருக்கும். அதனால் பேட்ச் தொடக்கம் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் 30 தான். அதாவது ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் படிப்பீங்க, செகண்ட் வீக் படிப்பீங்க, தேர்ட் வீக் படிப்பீங்க, 4th வீக் படிப்பீங்க, 5th வீக் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன், 6th வீக் படிப்பீங்க, 7th வீக் படிப்பீங்க, 8th வீக் படிப்பீங்க, 9th வீக் படிப்பீங்க, 10th வீக் ரிவிஷன். அதான் 4 வீக் படிப்பீங்கப்பா, ஒரு வீக் ரிவிஷன். 4 வீக் படிப்பீங்க, ஒரு வீக் ரிவிஷன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 24 வீக் வரை படிப்பீங்க. நம்ம பேட்ச் என்னைக்கு முடியுதுன்னா ஜூன் 15 முடியும். ஜூன் 16லேருந்து ஜூன் 30 வரைக்கும் ஒரு 15 டேஸ் உண்டு. இந்த 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது எல்லாத்தையுமே நான் ரீகால் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. பார்ட் ஏபிசி எழுத்து சொல் அப்போ எல்லாமே உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இது இருக்கா, இந்த இதில் முடியும், 15 முடியும். இங்கே தொடங்கியது இங்கே முடியும். இங்கே தொடங்குறது இந்த 30ஆம் தேதி தொடங்குறது, டிசம்பர் 30 தொடங்குறது, இந்த ஜூன் 15 முடியும். அதுக்கப்புறம் இந்த 15 நாள் என்னதுன்னா நம்ம வந்து பார்த்தா ஃபுல் ரிவிஷன் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி நான் ஃபுல் ரிவிஷன் பண்ணி தான் நான் வந்து 5 முறை வந்து எடுத்தேன். ஏன்னா ஃபுல் ரிவிஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஆயுதம் இருக்குது. ஆயுதம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதனாலும் ஜெயிச்சிடலாம், சரிங்களா? டெஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். OMRல தான் நடக்கும். காலையில் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துடும். ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனும் அதிலே சேர்த்தே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் நோட்ஸ் எதுவுமே டெலிகிராமில் அவுட் ஆகாது, கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் வரும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி நம்ம ஷெட்யூல் வச்சுருப்போம். இந்த ஷெட்யூல் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருப்போம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா 95+ எடுத்தேன்னு சொன்னோம்னா எந்த எக்ஸாம்னா இந்த எக்ஸாமு குரூப் 2 எக்ஸாமு 2022 ஒரு எக்ஸாமு, குரூப் 4ல் எழுதினேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா குரூப் 3ல் எழுதினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ குரூப் 4ல் சும்மா எழுதி பார்த்தேன். குரூப் 2 இன்றைக்கி தான் குரூப் 2 ரிசல்ட் வந்துச்சு. குரூப் 2லேயும் நான் வந்து பார்த்தோன்னா இது செலெக்ஷன் ஆகிருக்கேன். ஆனால் வந்து நான் யாரையும் குரூப் 2 ஜாப் இருக்கேன். அதனால் வந்து அது தேவையில்லை. பாருங்கள், குரூப் 3ல எழுதினேன், இதுலேயும் எழுதினேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா இப்போ நீ குரூப் 2 ரிசல்ட் வந்துருக்கு. டிஎன்பிசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசியை பற்றி நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப், நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் தான் இருக்கும். மற்ற அகாடமியில் படிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக வச்சுருப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைக்க மாட்டோம். ஒரு Bயில் குறைய வைப்போம், Cயில் கூட வைப்போம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தான் வச்சுருப்போம். இப்போ டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு தெரியணும். டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் உருவாக்குனாங்களா? அது எப்போ உருவாக்குனாங்க? நவம்பர் 13 உருவாக்குனாங்க. இப்போ அதில் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இன்றைக்கி எத்தனை? டிசம்பர் 13. இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 83,000 பேர்கிட்ட தான் இருக்காங்க. 83,000 பேர் தான் காம்படிஷன். ஆனால் குரூப் 4ல் எவ்வளோ பேர் படிக்காங்க? மொத்தம் எக்ஸாம் எழுதாங்கன்னா 20 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாங்க. 20 லட்சம் பேர் பதிதாங்களா? அதில் வந்து எத்தனை லட்சம் பேர் எழுதாங்க? 15 லட்சம் பேர் வந்து எழுதாங்க. ஆனால் அந்த 15 லட்சம் பேர் காம்படிஷனாக நம்மளுக்கு இல்லை. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ படிக்கிறதாலே எவ்வளோ பேர் தான் இருக்காங்க? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 82,000 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம் 1000 பேர் தான். எவ்வளோ பேர்? 1000 பேர். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிடலாம். 100 பேர் தான் நல்ல போட்டியாளரே, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிலாம் இங்கே கிடையாது. எதுனா ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கும் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிரும். எது தெரியணும், எது தேவைக்கூடாது எல்லாம் தெரிஞ்சு படிக்கணும். பொருள் கருவி காலம் வினையிடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் ஐயா வள்ளுவரையை கூறியிருக்காரு.
அதனால் பொருள் கருவி காலம் வினை இடணும் இந்த இருள் தீர இன்னும் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். நான் ஏற்கனவே பழைய வீடியோவிலே சொல்லியிருக்கேன். எஸ்கே பிரபாகர் ஐயா வந்ததுக்கப்புறம் ஐயாவை நான் பார்த்துருக்கேன். ஐயா வந்து பார்த்தா செக்ரட்டரி வேலை பார்க்கலே சின்சியராக வேலை பார்ப்பாருன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தா டிஎன்பிசி ரிசல்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தா குறைய டேஸில் எடுத்து வருது. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. அதனால் வந்து பார்த்தா எஸ்கே பிரபாகர் ஐயா வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸ் தளத்தில் வந்து டிஎன்பிசி டெலிகிராம் கொண்டு வந்தாங்க ஒன்று. அடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி, ஸ்டூடெண்ட் ஏதாவது நிறைய டவுட் கேட்டிருந்தாங்களே உடனே வந்து பார்த்தா அது வந்து பார்த்தா ஒரு லெட்டரை அனுப்பி வந்து பார்த்தா ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தா அதுக்குள்ளே டவுட்டை வந்து பார்த்தா கிளியர் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்டு வந்து சொன்ன மாதிரி கொடுத்தாங்க, நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி வருது, சொன்ன டேட்டுக்கு வந்து பார்த்தா சொன்ன இடத்துல எல்லாமே வருது. இது யார் இது தலைவர் வந்து பார்த்தா சரியான தலைவர் இருக்கார். யார் எஸ்கே பிரபாகர் ஐயா வந்து பார்த்தோன்னா தலைவர் வந்து கரெக்டாக வந்தனாலும் மற்ற எல்லாமே வந்து பார்த்தா டிஎன்பிசியோட ஆனால் குறைபாடு இருக்குது. மெயின் சம்மந்தமாக ஒன்று குறைபாடு இருக்குது டிஎன்பிசி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே பிரபாகர் ஐயா வந்ததுக்கப்புறம் அதோட செயல்பாடு எப்படி இருக்குது, அதனால் பயங்கரமாக ஆகிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து பார்த்தா வர தேர்வு வந்து பார்த்தா கண்டிப்பாக எலெக்ஷன் வருது. அதனால் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்போ வேகன்சி நல்ல வேகன்சியாக வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா கரெக்டாக வேலைக்கு போயிடலாம். யார் எப்படி படிக்க போகிறீங்கன்னு தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிங்க, நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 9 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பேன். நான் ஏன்னா 5 எக்ஸாம் நான் எடுத்தேன், எனக்கு தெரியும் எப்படி போடுறோன்னு. அதுபோக நான் மற்ற நிறைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் கொஸ்டினாக இருந்தாலும் ஜிகே கொஸ்டினாக இருந்தோம். நம்ம வந்து ஜிகேக்கு டெஸ்ட் கொஸ்டின் போடலை, ஏன்னா ஜிகேக்கு வந்து இப்போ போட நேரம் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் போய்ட்டு வந்து இந்த இதுதான் பண்ணதுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா நம்ம டீம் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் தான் டீச்சிங் வீடியோலாம் எல்லாம் போடணும், மேக்ஸுக்கு மேடம் போடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் தான் போட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான்னா ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் 12 கொஸ்டின் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கொஸ்டின் இருக்குது. எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 2019 அப்புறம் நடந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை குரூப் 4 2022 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 எக்ஸாம். அதான் ஹெச்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸாம் இருக்குது. ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. அதாவது டிப்ளமோ சேர்ந்து டிப்ளமோவில் ஒரு எக்ஸாம் இருக்குது. மொத்தம் வந்து 12 எக்ஸாம் இருக்குது. இந்த 12 எக்ஸாம் கொஸ்டின் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே குரூப் 4 ஸ்டாண்டர்ட் தான். இந்த 12 கொஸ்டினில் உள்ள நீங்கள் லெசன் பார்த்தாலே போதும், அது எல்லா லெசன் கவர் ஆகிருக்கும். இதுதான் சிலபஸ் ஓரியன்டட் லெசனாக தான் இருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுவேன். ஏன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபி நடத்தி கொடுத்தாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கொஸ்டின் போட்டுருவீங்க, அதெல்லாம் நான் நடத்தி தந்துடுவேன். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு போனஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்ச். இது வந்து இது நான் நிறைய செய்வேன். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விட நிறைய இது வந்து இது யூடியூப்பில் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வீடியோ வந்து பேட்சில் மட்டும் தான் வரும். யூடியூப்பில் வரும் 1-2 வீடியோ வரும். எந்த வீடியோ வரும் தெரியாது. யூடியூப்லேயும் வரும், ஆனால் மற்ற வீடியோ வரும். எது புக் வைஸ் வீடியோ வரும், சிலபஸ் வைஸ் வீடியோ வரும். ஆனால் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஒரு 7 days மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடைமுறைப்படுத்தி தான் வரும். ஏன்னா யூஸ் பண்ணிக்கணும், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 days ஒன்லி தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் சில வீடியோ. அதனால் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்குள்ளே போயிடலாம். நம்ம ஏன் பேட்ச் லேட்டாக போடுறோம்னா 6 மாதம் போதும். குரூப் 4 படிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை மாதம் போதும், 6 மாதம் கரெக்டாக போதும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் யூடியூப்பில் எல்லோரும் பேட்ச் போட்டதுக்கப்புறம் ஏன் லேட்டாக போட்டோம்னா 6 மாதம் போதும். ஒரு குரூப் 4 படிக்கிறதுக்கு 6 மாதம் நல்ல தாராளமாக போதும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் பேட்ச் போடுறோம். கரெக்டாக எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போயிடணும், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து என்னதுன்னா 6 மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் மறந்துடுங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ படித்து வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பெருமை, உங்கள் அம்மாவுக்கு பெருமை, உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் ஆரந்தவரமாக இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்களுக்கு நல்லா உதவி செய்யணும். அதனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமையை சேர்த்து தரணும், சரிங்களா. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் என்னும் சொல், சரிங்களா. அதனால அப்படி தான் இருக்கணும். அதான் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஈன்ற பொழுதினு பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதனால் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சான்றோர்களாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கற்றறிந்து நல்லா 4 பேருக்கு உதவி செய்யணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இந்த சொசைட்டியில் நல்லா வாழறதுக்கும். இப்போ வந்து பேட்ச் எப்படி இருக்குன்னா 6 மாதம் 31 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. 31+ டெஸ்ட் தான் இருக்கும். வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் தான். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட்டு எப்படின்னா 24 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நம்ம இது ரிவிஷன் ப்ளஸ் 20+4 24 20 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு, 4 டெஸ்ட் ரிவிஷனு, இது 24 டெஸ்ட் வரும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட் வரும். அது கூட வரும். உடையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு இருப்போம். நான் கீழே வச்சுருக்கேன், கடைசியில் பார்க்கலாம். இப்போ ஷெட்யூல் 1 எதுனா பொதுத்தமிழ் தான். பொதுத்தமிழ் ஒன்று வச்சுருப்போம், மேக்ஸ் ஒன்று வச்சுருப்போம், சரிங்களா. பொதுத்தமிழ் மொத்தம் உங்களுக்கு தெரியும். பார்ட்டு ஏ இங்கே பாருங்க, பி அதாவது ஏபிசி மொத்தம் ஆ இ 3 உண்டா. 3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா
ஒரு காரணத்தோடு தான் வச்சுருப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் வரும். 5வது வீக் ரிவிஷன், 5வது வீக் ரிவிஷன், 10வது வீக் ரிவிஷன், 15வது வீக் ரிவிஷன், 20வது வீக் ரிவிஷன் அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோமோ அதுபடி தான் இருக்கும். இப்போ என்னென்னா ஐவகை இலக்கணமும் இந்த ரிவிஷனில் வச்சுட்டே இருப்போம். ஒரு ரிவிஷன்லையும் இந்த ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக் என்ன படிச்சிங்களோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக ரீகால் பண்ண போகிறீங்க. இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று, வெள்ளிக்கிழமை 3 நாள் லைவ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணி கொடுக்கேன். நீங்களும் படிங்க, அதனால் நானும் ரிவிஷன் பண்ணி கொடுக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துக்கலாம். ஏன் இதெல்லாம் வச்சுருக்கோம் நான் ஒரு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஷெட்யூல் ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்குது. பகுதி ஆளை ஒன்று வச்சுருப்போம், ஆவணா இன்னொன்று 3த்துலேயும் ஒன்று வச்சுருப்போம். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் வச்சுருப்போம். அதாவது என்டையர் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வீக்கு எல்லா வீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம். ஏன்னா திருக்குறளோட 25 அதிகாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கொஸ்டினோட ஆதிக்கம் யூனிட் 8லையும் இருக்குது. திருக்குறள் பாட்டு இது நம்ம 100 கொஸ்டின்லையும் இருக்கும், தமிழ் 100 கொஸ்டின்லையும் இருக்கும். நான் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் திருக்குறள் வந்து ஒரு அதிகாரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வீக்கில் படிச்சிருக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் போடுவோம், அது பாருங்கள். அதுக்கப்புறம் தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் எந்தெந்த அதிகாரத்தில் முக்கியமான அதிகாரத்தில் கொஸ்டின் இருக்காங்க அந்த அதிகாரத்தில் அந்த தனி நடத்தி போடுறேன். ஏன்னா யூனிட் 8க்கு நீங்கள் படிக்கணும்டா. நான் சொன்ன உங்களுக்கு ஜிக்கிலேயும் கொஞ்சம் மார்க் நான் உங்களை எடுக்க வைக்க முடியும். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் படிச்சிங்களா நீங்கள் 120 எடுத்துலாம் தமிழ் மேக்ஸும். அங்கே வந்து ஜிக்கில் நான் அவங்க 50 மார்க் எடுக்க வைக்க பாருங்க. அதாவது 200 கொஸ்டினுக்கு 170 கொஸ்டின் நீங்கள் ஸ்பாட்லேயும் தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுதேன் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேக்க காய் நோட்டோம்னா நேக்க காய் நோட்டிடலாம். அதனால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வந்தானா போதும். அதாவது இந்த கட்டாயம் கிடையாது, இந்த பேட்சில் சேரணும் உங்களுக்கு யாருக்கும் கட்டாயம்லாம் கிடையாது. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் கேட்டதுக்கெலாம் நீங்கள் வந்து பதில் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது ஏற்கனவே நமக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் கட்டாயம் கிடையாது. யார் யாருக்கு தேவைன்னு இருக்க வாங்க. ஏன்னா நம்மளோட நோட்ஸுக்கே அவ்வளோ ஒர்த்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆவணால் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா அறநூல்கள் வச்சுருக்கோம் சரிங்களா. அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரே சிலபஸில் வச்சுருக்கலாம். ஆனால் ஏன் வைக்கல? இது ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கணும், ஒரு நியூ ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் படிக்கணும், மற்ற அகாடமியில் படிக்கணும். ஏன்னா சிலபஸ் வைஸ் தான் எந்த அகாடமி கொடுக்கல டெஸ்ட்டு, நம்ம தான் கொடுக்கோம். அப்போது சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டினும் இருக்குது. அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் சேர்த்து கொடுத்துருவோம், நோட்ஸும் கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம். அப்போது நீங்கள் என்னது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படித்தா மட்டும் போதும். கையில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் நல்லா உருட்டி கொடுத்துருவோம். நீங்கள் அப்படியே வந்து எடுத்து வாயில் போட்டால் மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்காக வச்சுருப்போம். ஏன்னா அது ஒரு ரீசன் இருக்குது. அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீக்கில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த சைடு பாரதிதாசன், நாமக்கல் கொஞ்சம் கவிமணி, தேசிய விநாயகர்னு இந்த பாட்டு சீல இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வச்சுருக்கோம். அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டேஜ் கூட வந்துடும், இங்கே கம்மியாக வந்துடும். அதனால தான் வச்சுருக்கோம். எது மணிமொழி கோவை, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை 3 என்னது மணிமொழி கோவை சொல்லுவாங்கம்மா, அந்த 3 வச்சுருக்கோம். இங்கே 4 அடியார் பழமொழி நானும் வச்சுருக்கோம். இங்கே என்னது பாட்டு சீல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாபிக் வச்சுருக்கோம். அடுத்தால இந்த ஓமையான விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக, இது பகுதி ஆளை வச்சுருக்கோம். அதான் அன்புடமே அதிகாரம் வச்சுருக்கோம், தனி வெட்டி வச்சுருக்கோம். இப்படி வந்து பார்த்தா தனி வெட்டிலாம் எப்படி நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தா எப்படி வீடியோ கொடுப்போம்னா அது நான் கடைசி சொல்லுதேன். நம்ம வீடியோ இது நோட்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸ் எப்படி கொடுப்போம் 2, அதில் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எப்படி இருக்கும், அந்த 3 நான் கடைசியில் சொல்லுவேன். கடைசியில் பாருங்கள். இப்போ ஷெட்யூல் 2 அதேமாதிரி வச்சுப்போம். ஏன்னா திரி எடுக்கும் 17 கணக்கு அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே ஒன்று வச்சுருக்கோம். அடுத்தல வந்து 2ஆம் டாபிக் பாட்டு சீல இது மரபு கவிதையில் வச்சுருக்கோம். மரபு கவிதையில் மொத்தம் இத்தனை பேர் வருவாங்க. இத்தனை பேரை பற்றி நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அடுத்தல இது இதர பகுதியில் எங்கேயும் இருந்தாலும் சரி, மொழித்திறன் பயிற்சியில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் வச்சுருப்போம். அடுத்தல ஓல்டு கொஸ்டின், டிஎன்பிஎஸ் கொஸ்டின், அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்போம். எவ்வகை வாக்கியம் கண்டறிதல், தனிவினை பிறவினை இது வச்சுருப்போம். பண்புடைமை அதிகாரம், கூட்டு வட்டி. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது வீக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துடுது. இந்த பொங்கல்னால உங்களுக்கு கம்மியாக வச்சுருப்போம் பாருங்க. ராவண காவியமும் ஔவையார் பாடலும் வச்சுருப்போம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக உவேசாவும் தேப்ப மீனாட்சி சுந்தரனும் வச்சுருக்கோம். சில இலக்கணரும் வச்சுருக்கோம். அடுத்தல இந்த இது ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அதே இலக்கணத்தை வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்காப்பா, அதனால 2த்தையும் சேர்த்து வச்சுருப்போம். 2 வீக்கில் வச்சுருப்போம். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அதிகாரம், அடுத்தால எல்சிஎம் மட்டும் வச்சுருப்போம். அடுத்த வீக்கில் HCF வச்சுருப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் நல்லா படிக்கும். மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெதுவாக நல்லா நீட்டாக படித்தாலே போதும். ஏன்னா நம்மகிட்ட வீக் இருக்குது, அவ்வளோ வீக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யூஸ் பண்ணால் போதும். நல்லா படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் சிறந்தது கட்டுறது மறவாமை தான். அதனால் கட்டுறது மறக்காமல் நீங்கள் வச்சிருந்தாலே அதுவே உங்களுக்கு போதும். எவ்வளோ படிக்கணுங்க முக்கியம் இல்லை, எவ்வளோ குறைய படித்தாலும் நல்லா நீட்டாக படிச்சுன்னு வச்சுக்கலேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இல்லாமல் கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கணும். எப்படின்னா 200 கொஸ்டின் 170 கொஸ்டின் ஸ்பாட்டில் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் 10க்குள்ளே வந்துடலாம். 170 கொஸ்டின் உங்களுக்கு ஸ்பாட்டில் தெரிஞ்சிச்சுன்னா என்னது 30 கொஸ்டின் அது படித்து வச்சு போட்டு விட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒரு 16 கொஸ்டின் கூட கரெக்டாக வரும். அப்போ இது நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் கூட எடுத்துடலாம். அதனால் எவ்வளோ படிக்கணும் கிடையாது, கரெக்டாக எவ்வளோ படிக்கங்க. ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 185 இப்போ எடுத்திருக்காங்கன்னா 185 எடுத்தாங்கன்னு இந்த தடவை வந்துச்சா, 185னா 185 கொஸ்டின் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை.
அவங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், ஒரு 174 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் படித்து வச்சு போட்டுப்பாங்க. அப்போ தான் ஒரு 10 கொஸ்டின் ஏறிக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 174 175 கொஸ்டின் உங்களுக்கு ஸ்பாட்டில் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதுதான் உங்களுக்கு வெற்றி. இப்போ பாருங்கள், 4வது வீக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், அதான் புது கவிதை, நான் பிச்சைமூர்த்தி, சிசு செல்லப்பா, தருமு சிவராமு எல்லாத்தையும் வச்சுருப்போம். அந்த புது கவிதை டாப்பிக்கை ஃபுல்லத்தையும் வச்சுருப்போம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எதுகை மூனை ஏபு வச்சுருப்போம். இங்கே கேள்வி வச்சுப்போம், HGF வச்சுருப்போம். இப்போ அதனால் 5வது வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வீக் படிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வீக்லேருந்து 4ஆம் வீக் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அடுத்தலாம் அந்த வீக்கில் மட்டும் அறிவுடைமை எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். அறிவுடைமை வந்து வீடியோ தந்துடுவேன், PDF தந்துடுவேன். எழுத்து இலக்கணம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தா மொத்தமாக நடத்தி தந்துடுவேன் உங்களுக்கு அந்த வீக்கில். 6ஆம் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை வச்சுருப்போம். 8 தொகையில் 2 நூல் தான் வச்சுருப்போம். ஏன்னா புறநானூறு எவ்வளோ ஆண்டு இருக்குது தெரியுமா? மொத்தம் ரொம்ப இருக்கும். நற்றினையும் நம்ம வீடியோ ஏற்கே போட்டுட்டோம், அதையும் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி கரெக்டாக வீடியோ கரெக்டாக வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டெஸ்ட் முடியுதுன்னா அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் உள்ள வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். PDF வந்துடும், எல்லாமே வந்துடும். உணவு மருந்து வச்சுருப்போம். Cல ஏல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லும் கொடுத்து அந்த வினை முட்டு வினையாச்சும் வினையான பேர் இதெல்லாம் வச்சுருப்போம். அடக்கமுடைமை அதிகாரம் வச்சுருப்போம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜ், ஆவரேஜ். ஏன்னா இது வந்து சின்ன சின்ன டாபிக்னால இதை வந்து 3 சேர்த்து வச்சுருப்போம். இப்போ 7வது வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 8 தொகையில் இருக்கல, அகநானூறு, குறுந்தொகை, ஐங்குநூறு, கலித்தொகை, 8 தொகை தொடர்பான பேசுறதுன்னா இது அந்த மீதி 8 தொகை தொடர்பான மீதி கலித்தொகை எல்லாத்தையும் உள்ளதை மொத்தமாக வச்சுருப்போம். தமிழில் கடித இலக்கியம் மட்டும் Cல வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா பேச்சொல்லின் வகை எடுத்து வச்சுப்போம். அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஒழுக்கமுடைய வச்சுப்போம். பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 டாபிக் சேர்த்து வச்சுருப்போம். நெக்ஸ்ட் 8ஆம் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் 10 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நூல் வச்சுருப்போம். 10 பாட்டில் மொத்தம் 4 நூல் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஃபாலோ பண்ணணும், நியூ ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். மற்ற அகாடமி படிக்கணும், இது இதாகணும். அதுபோக நம்ம சைடில் புக் வைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ எப்படின்னா ஜனவரி மாதம் 6th to 8th ஒரே டெஸ்ட்டு, அதாவது கடைசி சனி வாக்கில் வந்து பார்த்தா வைப்பேன். அது வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு தரமான கொஸ்டினில் வந்து பார்த்தா இருக்கும். இதுவும் தரமான கொஸ்டின் தான், எல்லாமே தரமான கொஸ்டினாக தான் வரும். அப்படி படிச்சிங்கன்னா புக் வைஸ் முடிச்சிடுங்க. இந்த சைடு சிலபஸ் வைஸ் முடிச்சிடலாம், மேக்ஸ் முடிச்சிடலாம். அதாவது ஜிகேக்கு நான் உங்களுக்கு தரேன் இருக்கேன் தனியாக வீடியோ. ஆனால் அதுக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் கிடையாதுன்னு இருக்கேன். ஏன்னா நம்மளால் இப்போ போட முடியாது, சரிங்களா? இப்போ உரைநடையில் வந்து பார்த்தா அது உரைநடை Cல வந்து உரைநடை வச்சுருப்பேன். அடுத்த வந்து பார்த்தா ஓரெழுத்து ஒரு மொழி வச்சுருப்போம். திருக்குறள் வந்து பார்த்தா புறையுடைமை வச்சுருப்போம். அடுத்தல நம்பர்ஸில் வந்து பார்த்தா AB வச்சுருப்போம். AB மட்டும் தான் வச்சுருப்போம். அதான் ஷெட்யூல் 9 வந்து பார்த்தீங்கன்னா மீதி 10 பாட்டில் இருக்க மீதி வந்து பார்த்தா 6 நூலை வச்சுருப்போம். பகுதி Eல வந்து பார்த்தீங்கன்னா தேவனைய பவனர் அதை பற்றிலாம் வச்சுருப்போம். ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு, அதில் திருக்குறள் வந்து நட்பதிகாரம், அதில் நம்பர்ஸும் ஜிபியும் வச்சுருப்போம். ABGB முடிச்சுப்போம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீக்லேருந்து 9ஆம் வீக் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. எந்த வீக்கில் 10ஆம் வீக்கில் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாய்மை அதிகாரம் மட்டும் படிச்சிருப்பீங்க. சொல் இலக்கணம் நான் வந்து நடத்தி தந்துடுவேன். 11ஆம் வீக்கு பாருங்கள், 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த ஷெட்யூல் படி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே எடுக்கலாம். சிலப்பதிகாரம் மட்டும் தான் வச்சுருப்போம். இந்த சைடு தமிழ் மகளிர் சிறப்பு வச்சுப்போம். ஏன் தமிழ் மகளிர் சிறப்பு ரொம்ப இருக்கும், அந்த சைடு கம்மியாக இருக்கணும்னு. அது இந்த சைடு ஏன் ஏல வந்து பார்த்தா கம்மியாக வச்சுருக்கோம். அகரவரிசை கம்மி, அது வந்து கான்செப்ட் தான். விடைக்கட்ட வினாவும் நம்ம கான்செப்ட் தான். அப்போது காலமறிதல் வச்சுருப்போம். டைம் அண்ட் ஒர்க்கில் 1 தான் வச்சுருப்போம். ஏன் டைம் அண்ட் ஒர்க்கை நம்ம 2ஆக பிரிச்சிருப்போம் மொத்தம். பொது தமிழில் அடுத்த 12ஆம் வீக்கில் மற்ற இருந்து பார்த்தா 50 காப்பிங்களா மற்ற இது இருக்கலாம், மணிமேகலை மட்டும் தான் வச்சுருப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னா தந்தை பெரியாரும் அந்த மற்ற ஒரு 7 பேர் வருவாங்களா, அந்த 7 பேரில் முதல் தந்தை பெரியார், பெரியார் எங்கள் அண்ணா, பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர் 4 பேர் வச்சுருப்போம். அடுத்த 3 பேர் வச்சுருப்போம். ஏன்னா இவங்க 3 பேர் வந்து பார்த்தா பெருசு உரைநடை பாடம். அதனால் வந்து பார்த்தா கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து மற்ற அகாடமி படித்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக டெஸ்ட்டு போடணும்ல, அதனால தான். அதான் இங்கே சொற்களை ஒழுங்குபடுத்துக அது வச்சுப்போம். பழமொழிகளை வச்சுப்போம். அதிகாரம் 12 வழி எழுதியல் வச்சுப்போம். டைம் அண்ட் ஒர்க்கில் 2, அதாவது டைம் அண்ட் ஒர்க்கை 2ஆக பிரிச்சிருப்போம். அதான் இது சிம்பிளிஃபிகேஷன் 2ஆக பிரிச்சிருப்போம். தேவை உள்ள டாப்பிக்லாம் 2ஆக பிரிச்சிருப்போம். ஏன்னா மேக்ஸுக்கு அப்படி தான் பிரிக்கணும், அப்படி தான் படிக்கணும். அது இல்லாமல் அதுதான் வெயிட்டேஜ் கூட இருக்கும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு அதுக்கெலாம் வந்து பார்த்தா நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். 2Dக்கு 2D வச்சுருப்போம், 3Dக்கு இப்படிலாம் வச்சுருப்போம். ஏன்னா பாருங்கள், அதை சிவசிந்தாமணி இருக்கலாம் 50 காப்பிங்கள இன்னொரு நூல் தான் சிவசிந்தாமணி. அதை வச்சுட்டு மீதி 50 காப்பிங்களே மீதி 2 நூல் இருக்கலாம், அதுவும் 5 காப்பிங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படி இந்த மீதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீக்கில் வச்சுட்டு இந்த சைடு என்ன செஞ்சுருப்போம்னா அந்த காமராசர் இருக்கார்ல தந்தை பெரியார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 3 பேர் இருப்பாங்க. இது காமராசர், மாப்போ சிவஞானம், கைதே மில்லத்து, இந்த 3 பேரையும் வச்சுப்போம். எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக்க வச்சுப்போம். திருக்குறள் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவு அறிதல் 13ஆம் அதிகாரத்தை வச்சுப்போம். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு வீக்காக வச்சுப்போம். அடுத்த வீக்லேயும் சிம்பிளிஃபிகேஷன் வச்சுப்போம். 14ஆம் வீக் இருந்தால் நாட்டுப்புற பாடங்களும் சித்திர பாடங்களும் வச்சுருப்போம். நாட்டுப்புற பாட்டும் சித்திர பாட்டும் வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Cல வந்து என்ன வச்சுருப்போம்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் வச்சுருப்போம். பொருந்தா சொல் வச்சுப்போம். செய்தி எழுதல் வச்சுப்போம். சிம்பிளிஃபிகேஷன் 2 வீக்காக வச்சுருக்கோம். அடுத்தால ரிவிஷன் வீக்கு, அதாவது நான் சொன்னோம்லாப்பா எப்படின்னா ரிவிஷன் எப்படி வரும்,
5வது வீக்கு 10வது வீக்கு 15வது வீக்கு 20வது வீக்கு ரிவிஷன் வரும். நீங்கள் படிக்காதது கூட படிக்கணும்னா கூட இந்த வீக்கில் படிச்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஃபீவர் எதனால சிச்சுவேஷன் ஆனாலும் இந்த வீக்கில் ரிவிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அதனால் வந்து அப்படி தான் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா தரம் கொடுப்போம். இதில் ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் நீங்கள் 3 மாதத்துலேயே எனக்கு முடிச்சு கொடுத்தீங்க நல்லா இருக்குமேனு கேட்பீங்க. 3 மாதத்தில் முடிச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி முடிக்கணும், ஒரே வீக்கில் நிறைய வெயிட்டேஜ் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மட்டும் தான் படிக்க முடியும், ஜிகே விட்டுருவீங்க. நீங்கள் இது எந்த அகாடமி ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராக இருந்தால் ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸ் சைடில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் 15வது வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றாண்மையும் நீங்கள் படிப்பீங்க, சொல் இலக்கணம் நடத்தி தந்துடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இலக்கணம்லாம் இருக்குன்னா அணி இலக்கணமும் பொருள் இலக்கணமும் இருக்காது. ஏன்னா அது தனியாகவே நான் வீடியோ தந்துடுவேன். ஒரு 2 மணி நேரம் வீடியோ தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க அணி இலக்கணத்தெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமே ஒரு 15 to எத்தனை அணியாக தான் இருக்குது. அந்த 15 அணிக்கிட்டே வச்சு நான் நடத்தி ஸ்கூல் புக்கை PDF வச்சு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு நடத்தி தந்துடுவேன். அது கான்செப்ட் எல்லாம் சொல்லி தந்துடுவேன். அப்போ வந்து பார்த்தா அதுக்கு வந்து பார்த்தா தனியாகவே அதுக்கு வந்து ஒரு செல்லில் வைக்காண்டாம். அதேமாதிரி பொருள் இலக்கணம் இருக்கலாம், அகப்பொருள் புறப்பொருள், ஸ்கூல் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கில் எல்லாத்துலையும் இருக்கிறதெல்லாம் நான் வந்து பார்த்து சேர்த்து வச்சு உங்களுக்கு PDF வந்து அதை நடத்தி தந்துடுவேன். அதில் கான்செப்ட்னு கிடையாது, ரொம்ப தான் கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இது அகப்பொருள் புறப்பொருள்னு இருக்கும். அதே இது தொல்காப்பியர் என்ன சொன்னார், இது புறப்பொருள் என்பவங்களே என்ன சொல்லுது, புறப்பொருளுக்கு அகப்பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெருபொழுது சிறுபொழுது இப்படிலாம் இருக்கும், ஐவகை நிலத்துக்குள்ளது அப்படி தான் இருக்கும். அதை தான் நம்ம படிக்கவே செய்யணும். வேணால் ஷார்ட்கட் வேணால் சொல்லிக்கலாம், தவிர மற்ற சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தா அது ரெண்டுத்தையும் நான் செல்லில் வச்சிருக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் 16வது வீக்கு பாருங்கள், பெரிய புராணம் சமய முன்னோடிகள் வச்சுருப்போம். ஏன் பெரிய புராணமும் சமய முன்னோடிகளும் வச்சுருக்கோம்னா, இங்கே பெரிய புராணமும் சமய முன்னோடிகள் வந்து ஏன் பெரிய புராணத்தை யார் செக்குலர் யார், இந்த நாளை தீப இருக்கலாம், நம்ம இது 12 திருமுறைகள் இருக்கலாம், 12 திருமுறைகளில் அதில் ஒரு ஆள் தான் இது செக்குலர். அதனால தான் வந்து பார்த்தோன்னா சமய முன்னோடிகள் கூட பெரிய புராணத்தை வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர் அவங்க கூட வர ஆள் தான் யார், நம்ம செக்குலர். அதனால் அது தொடர்போடு அதுக்காண்டி வச்சுருக்கோம். இப்போ பெரிய புராணம் சமய முன்னோடிகளை யாரெல்லாம் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர் மட்டும் தான் வச்சுருப்போம். அதில் ஏன் இங்கே சமய புதுமை உணர்த்தி தாய்மானவர் வச்சுருக்கோம்னா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தை ஒரு சமணம் இல்லை, ஒரு சமயம் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. ஏன்னா தாய்மானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருள் பெருஞ்சோதி, அதாவது ஒரு ஒளியை வச்சு ஒரு இது மாதிரி பண்ணியிருப்பார். இது ராமலிங்க அடிகளை அப்படி செஞ்சிருப்பார். தாய்மானவரும் ஒரு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அந்த கோயில் சம்மந்தமாக எல்லாம் இருக்கும்னு, அதனால் அவர் வச்சுருப்போம். அது சமய பொதுமை, அதாவது சமய பொதுமையை பற்றி பேசுகிறவங்க, அதனால் அது தொடர்பாக 2 சேர்த்து வச்சுப்போம். இப்போ ஆளை வந்து பிழை திருத்தமும் சந்திப்பில் நீக்குதலும் வச்சுப்போம். ஏன்னா இந்த பிழை திருத்த டாபிக் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். பிழை திருத்தத்தில் சந்திப்பிலை நீக்குதல் மட்டும் தான் வச்சுருக்கோம். அடுத்த வீக்கில் வந்து பார்த்தா ஒருமைப்பன்மையை அப்படி வச்சுருப்போம். 16 எதுனா பெரியார் துணைக்கோடில் வச்சுருப்போம். அடுத்த மேக்ஸில் 2D 2 வீக்கு, 3D 2 வீக்கு. இப்போ 2D பாருங்கள் 2 வீக் வந்துட்டா 16, 17 வீக் வந்துட்டு. 3D பாருங்கள் இந்த ஒரு வீக் வந்துட்டு, அடுத்த ஒரு வீக் வந்துட்டு பாருங்கள். 3D 2 வீக்கிட்டு வந்துட்டா. இப்போ பாருங்கள் பெரியாருக்கு அப்புறம் வந்து பிழை திருத்தத்தை சந்திப்பிலை மட்டும் வச்சுருப்போம். இந்த சைடு வந்து என்னதுன்னா அடுத்த 17 வீக்கில் நாலாயிர பிரபந்தமும், ஏன்னா பிரபந்தம் வந்து பார்த்தா ஆழ்வார்கள் பற்றி உள்ளது. குலசேகர ஆழ்வாரும் ஆழ்வார்கள் தான் வராது, ஆண்டாள் இதர ஆழ்வார்கள் இவங்களை பற்றி முடிச்சுப்போம். 10ஆம் டாபிக்கில் வருது. சரிங்களா? அடுத்தல ஈல வந்து பார்த்தீங்கன்னா கலைகள், சிற்பம், ஓவிய பேச்சு, திரைப்படம் தொடர்பான செய்திகள் இது நடத்திடுவோம். கலைகள் வச்சுப்போம். கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்பட கலைகள்லாம் வச்சுப்போம். இது எத்தனாவதுன்னா சிலபஸில் ஈல எத்தனாவது இருக்கும், 7ஆவது டாப்பிக்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் அனுப்பிவிடுதான், அதை வச்சு பாருங்கள். எல்லாம் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பாதி பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் வந்து சிலபஸ் கேட்டதுனால தான் சிலபஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அது திருக்குறளில் பொருள் செயல் வகை. அதை மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2D இது வச்சுருக்கோம். 18ஆம் வீக்கில் பொதுத்தமிழ் எதுனா திருவிளையாடல் புராணம், சீரா புராணம் 2 பேர் தான் வச்சுப்போம். ஏன்னா 2 பேரும் வெயிட்டேஜ் கூட இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பாட்டாக இருக்கும். சீரா புராணம்லாம் 4-5 இடத்துல வரும், பெருசாக இருக்கும். அதுபோல் இதர பகுதி நிறைய வரும். இதெல்லாம் வந்து அதனால தான் வச்சுருப்போம். நிகழ்கலையில் நாட்டுப்புற கலைகள் அது வச்சுருப்போம். பகுதி ஆளை வந்து என்னது வச்சுருப்போம்னா பிழை திருத்தத்தில் இருந்து வலு சொல்லும் பிறமொழி சொற்கள் மட்டும் தான் வச்சுருப்போம். திருக்குறளில் வினைத்திற்பம் மட்டும் தான் வச்சுருப்போம். 2D 2 வீக்கு, 3D 2 வீக்கு வச்சாச்சு. 19ஆம் வீக்கில் தேம்பாவணி, எச்சி கிட்டம்பிள்ளி வச்சுப்போம். ஏன்னா தேம்பாவணி எட்டியாருன்னா வீரமுனிவர். எச்சி கிட்டம்பிள்ளை வந்து பார்த்தா அவரும் வந்து பார்த்தா ஒரு சமயத்தை சேர்ந்தது, எனக்கு கிறிஸ்டின். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரமுனிவரும் அப்படி சம்மந்தமாக வர்றதுனால அப்படி வச்சுருப்போம். அதாவது இங்கே தமிழ் சிறுகதை தலைப்பு வச்சுருப்போம். சீல ஜீவப்பு வீரமுனி வச்சுப்போம். ஏன்னா தேம்பாவணி வச்சுக்கனால வீரமுனி இங்கே கொண்டு வைக்கனால ஒரு கட்டாயத்தில் வச்சுருக்கோம். இப்படி வந்து பார்த்தா தொடர்ச்சியாக தான் வச்சுருப்போம். பகுதி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் கொடுத்துட்டு தமிழ் சொல் இருப்பாங்களா அது. திருக்குறளில் 19ஆம் அதிகாரம் இனிமை கூறல் அது வச்சுருப்போம். 3D 2 வீக் வச்சாச்சு. இப்போ ஓவரால் ரிவிஷன் 14 வீக்லேருந்து 19 வீக் வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஊக்கமுடைமை அதிகாரம் மட்டும் படிக்க போகிறீங்க. அதாவது யாப்பு இலக்கணம் அதை நான் நடத்தி தந்துடுவேன். யாப்பு இலக்கணம் PDF கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன். அதுபடி படித்தா போதும். 21ஆம் வீக்கு பார்த்தீங்கன்னா
சிற்றிலக்கியங்கள் இந்த வீக்கில் ஒன்று பிரிச்சிருப்போம், அடுத்த வீக்கில் பிரிச்சிருப்போம். ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து பார்த்தா கூட இருக்கும், எது சீல இருக்குல்ல, ஈல வந்து பார்த்தா உங்களுக்கு கூட இருக்கும். ஏன்னா தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழி சிறப்பு, திராவிட மொழிகள் இருக்கும். அங்கே வந்து பார்த்தா பாடம் நிறைய இருக்கிறனால சிற்றிலக்கியங்களை வந்து கம்மியாக வச்சுருப்போம். ஏன்னா ஒரு 3 சிற்றிலக்கியங்களாம் வச்சுருப்போம். குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பண்ணி, முத்தொள்ளாயிரம். அடுத்த இந்த சைடு வந்து பார்த்தா பொறுத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் வச்சுருப்போம். அதிகாரம் வந்து 21வது ஈகை அதிகாரம் வச்சுப்போம். இந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக் வச்சுருப்போம். அந்த 22 வீக்கில் வந்து சிற்றிலக்கியங்களும் மற்றது தமிழ் எடுத்தது நந்திக்கிழமை கூடப்பொருள் காவடி சேர்ந்து வச்சுப்போம். இந்த சைடு தமிழ் ஊரும் பேர் வச்சுருக்கோம், தோற்றம். ஏன்னா இந்த சைடு கம்மியாக வச்சுருக்கோம், இது அவனால் ஈல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சுருப்போம். ஆளை வந்து என்ன வச்சுருக்கோம், இந்த தொடரெல்லாம் குறிக்கப்படும் சான்றோ அடைமொழியை குறிக்கப்படும் நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள். அதிகாரம் 22 வந்து பார்த்தா தெரிந்து செல்வகை வச்சுப்போம், ரீசனிங் வச்சுப்போம். ஏன்னா ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக் இருக்கணும். ஏன்னா மற்றவங்க எப்படி வைப்பாங்க தெரியும், நம்ம 2 வீக் வைக்கணும். ஏன்னா இப்போ குரூப் 4 குரூப் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்லேயே ரீசனிங் ஆதிக்கம் கூட இருக்கனால அப்படி தான் வச்சுருப்போம். அந்த பகுதி அவனால் வந்து பார்த்தா முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் ராஜராஜ சோழன் உலாவும். ஏன்னா நம்ம எல்லாமே தெளிவாக படிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கொண்டு போகிறோம். அதனால் அது தக்கன நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிடலாம். எல்லாமே நம்ம நடத்தி தருவோம், பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருவோம். இரட்டர மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர், அழகி சொக்கநாத புலவர் தொடர்பான செய்திகள் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், சீல வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் தமிழ் சிறப்பும், தமிழ் மொழி பெருமை பணி, அந்த தமிழோட பெருமை பணியும் அப்படியே எல்லாம் வச்சுருப்போம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக தான் இருக்கும். ஒரு இது பிரித்தெழுதுக்கு வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் இங்கே மட்டும் தொடர்ச்சியாக வச்சுருப்போம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசி நேரத்தை வந்துவிட்டோம், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்க கண்டி வச்சுருப்போம். அது போக கொஞ்சம் முடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும், அதனால் வச்சுருக்கோம். இன்னா செய்யாமையும் கூட நட்பு வச்சுருப்போம். ரீசனிங் முடிஞ்சுதா? 24 பாருங்கள், மனோன்மணியும் பாஞ்சசபம் குயில் பாட்டு, இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும், நல்லா படிச்சிடலாம். ஆனால் அந்த பாஞ்சசபதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஓல்டு இருக்கலாம், 2004 எடிஷன் புக்கும் படிக்கணும். அடுத்தல 2004 எடிஷனில் எதுனா 9th ஓல்டு புக்கு அதுவும் படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு தொடர்ச்சியாக நான் வந்து பார்த்தா எழுதின ஒரு 2 எக்ஸாம்லேயே அதில் கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த ஒரு படிச்சுட்டு போனேன், அடுத்த ஒரு எக்ஸாமில் எழுதிட்டேன். ஒரு 5 எக்ஸாம் எழுதினோம்லப்பா, அந்த 5ல் வந்து பார்த்தா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தா கேட்டாங்க, அங்கே வந்து தப்பு பண்ணிட்டேன். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தா கேட்டாங்க, அப்போ அடிச்சிட்டேன். சரி பாருங்க, தமிழ் வணிக தொல்லியல் ஆய்வுகள் தொடர்பான செய்திகள் அது வந்து வச்சுருப்போம். அதில் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு வச்சுப்போம். திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா உளவு அதிகாரம் வச்சுப்போம். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டது சின்ன சின்ன டாபிக் எதுவும் இருக்குன்னு தான் அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு தருவோம். அதான் இதில் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் முடியுமா, அதில் ஜூன் 15 16 முடியும். அந்த 16க்கு அப்புறம் அதுலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருந்ததுன்னா 15 டேஸ் இருக்கும். அந்த 15 டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து இருக்கலாம். பார்ட் ஏ இங்கே பாருங்கள், பார்ட் ஏ பி சி இது 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 டேஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன். கேட்டால் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மள்ட்ட இது. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை தடவை ரிவிஷனாக பண்ணிடுவேன். ஆனால் வந்து உங்களை ஒரு தடவை ரிவிஷன் அழகாக பண்ண வச்சிடும். ஏன்னா சிலபஸ் வைஸ் தான் படிக்க முடியும், அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சிலபஸ் வைஸ் தான் கடைசி நேரத்தை படிக்க முடியும், அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சிலபஸ் வைஸில் கொஸ்டின் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்குது, அதெல்லாம் தெரியும். நான் யாருக்கே அனாலிசிஸ் வீடியோ போட்டேன், அதையும் பாருங்கள். வேணா இன்னொரு தடவை அந்த 9 கொஸ்டின் வச்சுமே அனலைஸ் பண்ணி வந்தேன் போடுறேன். ஒரு கொஸ்டின் வச்சுமே 9 வீடியோ கிட்ட போடுறேன். உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஷெடியூல் 1 to 24 வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் முடிஞ்சிட்டா, அதாவது வந்து 20 வீக்கு டெஸ்ட்டு, 4 வீக் ரிவிஷன் சேர்த்து 24 வீக் முடிஞ்சிட்டு. அதில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம், ஃபுல் டெஸ்ட் வைப்போம். ஏன் இதை வைக்கோம்னா உங்களை ஒரு சுய பரிசோதனை பண்ணதுக்காண்டி அப்போது ஒரு டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் ஜூலை 1, 2, 3, 4, 5, 6 அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டெஸ்ட் வைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லி கொடுக்கும். அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. என்னோடய வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவுனது. என்னோடய மெட்டீரியல் இப்போ நான் காமிக்க பாருங்கள், நம்மளோட மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும்னு. இப்போ பாருங்கள், நற்றினின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். பாருங்கள், நற்றினின்னு எடுத்தாச்சுன்னா மெயின் லெசன் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் தெரியுமா, நியூ புக்கு நற்றினின்னு எடுத்தாச்சுன்னா நியூ புக்கு இருக்கும், ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் வச்சுருக்கேன்னா இதில் அடுத்தல பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் லேசாக பாருங்கள். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் உள்ளது மெயின் லெசனு, ஓல்டு புக்கில் உள்ள மெயின் லெசனு எங்கேயுமே மிஸ்ஸே ஆகிருக்காது. ஓல்டு புக்கில் 11th 12th படிக்கணும்னு கேட்டால் படிக்கணும், அதுதான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை சிறப்பு தமிழில் வச்சுருப்போம். அது இதர பகுதினா எப்படின்னா ஒரு உரைநடையிலையும் ஒரு துணை பாடத்துலையும் இல்லைனா ஒரு மொழித்திறன் பயிற்சிலையோ யாராவது அந்த சிலபஸ் ஒன்றுடா அந்த இப்போ வந்து நட்டினா ரிலேட்டடாக இருந்தாலும் கூட வச்சுருப்போம். இப்போ தாய்மொழினா தாய்மொழி ரிலேட்டடாக உள்ளதை வச்சுருப்போம். எதுனாலுமே எது ரிலேட்டடான வச்சுருப்போம். அதுனா உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். டெஸ்ட்லாம் வந்து டக்குன்னு அடிச்சிடலாம் டிஎன்பிசியில். நீங்கள் பாருங்க வச்சுருக்கோமா, நான் அந்த பிடிஎஃப் யாருக்கும் குரூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கணுங்க. அதனால் இப்படி தான் இருக்கும். அடுத்த வந்து பார்த்தா அடுத்த வீடியோ பாருங்கள், திருக்குறள் எப்படி இருக்கும் பாருங்கள்.
அன்புடைமை நம்ம பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோ நல்லா போட்டுப்போம். அன்புடைமை அதாவது இது திருக்குறள் வச்சுட்டு அந்த திருக்குறள் சொல்லுப்பொருள் எழுதியிருப்போம், கருத்துரை எழுதியிருப்போம், ஓவியம் வச்சுருப்போம், அந்த திருக்குறள் என்ன சொல்ல வருது எல்லாமே வச்சுப்போம். அன்பின் சிறப்பை சொல்ல வருதா, 2 to அறக்குறள் என்ன சொல்ல வருது எல்லாத்தையும் தெளிவாகவே வச்சுருப்போம். அடுத்து என்ன பிடிஎஃப் பாருங்கள். அடுத்து பாருங்கள், மலைப்படுக்கடாமல் பாருங்கள், நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸு எல்லாமே வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், நியூ புக்கில் இருக்கா மலைப்படுக்கடாம், அடுத்த ஓல்டு புக்கில் பாருங்கள் இந்த ஒரு கொட்டேஷன் இருக்குது பாருங்கள் மலைப்படுக்கடாம் பற்றி இந்த இருக்கா, இரடி பொம்மல் பெருகி வீரன் இருக்கா இந்த இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா இது வச்சுருக்கோமா. அடுத்தல பாருங்களேன், இந்த இருக்குது பாரு மலைப்படுக்கடாம் நூலை சொல்லுவோம் இந்த எது நல்லிசை கடாம்புனை நன்னன் வெறுப்பில் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கொட்டேஷன் இருக்கும், இதை வச்சுருக்கோமா. இதே மாதிரி எந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருப்போம்ப்பா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஸ்ஸே இருக்காது. பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த ஒரு கொட்டேஷன், இந்த ஒரு கொட்டேஷனு, இந்த ஒரு கொட்டேஷன் மலைப்படுக்கடாம் சொல்லுதா, இந்த ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் வச்சுருப்போம். இப்படி வந்து பார்த்தோன்னா நமக்கு மிஸ்ஸே ஆகாது. இப்போ வந்து பார்த்தோன்னா இதை பாருங்கள், மேக்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கூல் புக் சம்மு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம் கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மொத்தம் பாருங்கள் எல்லா ஸ்கூல் புக் சம்மு நியூ புக்கில் உள்ள சம்மு ஃபுல்லுமே கொடுத்துருவோம். இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருப்பாங்க, ஒரு எத்தனை கொஸ்டின் இருக்குது, ஒரு 28 கொஸ்டின் இருக்குது. அந்த 28 சம் கொடுத்துருவோம். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம் கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம் எப்படின்னா, இப்போ ஒரு சம் மாடல் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சம் மாடல் இருக்குன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனி வட்டி நம்ம எத்தனை பிரிச்சிருப்போம்னா, தனி வட்டி எத்தனை பிரிச்சிருப்போம், தனி வட்டி காணுதல், அசல் காணுதல், மொத்த தொகை காணுதல், வருடம் காணுதல், வட்டி வீதம் காணுதல் 5 பிரிச்சிருப்போம். அந்த 5 பிரிச்சுட்டு அந்த 5 டாப்பிக்குள்ளேயே சப் டாப்பிக்காக பிரிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், இது ஒரு ஒரு மெத்தடு, அதாவது இந்த சிவப்பு கலர் இருக்கலாம் ஒரு மெத்தடு, அது கீழே இருக்குது தொடர்ச்சியாக இருக்குது. அதே மெத்தடில் அதே சம்மாக தான் இருக்கும், நம்பர் மட்டும் மாற்றிருப்பாங்க, அதனால அது வச்சுருப்போம். இப்போ 2வது சம் பார்த்தோன்னா அதே இதுதான், ஆனால் என்ன நம்பர் மட்டும் மாற்றி இருக்கனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுத்துருவோம். இது வேணால் நடத்தியும் தருவோம். ஒரு 2 இப்போ பார்த்தோன்னா இந்த 2வது சம் நடத்தி 3வது இந்த சம் வேணால் நடத்தி தருவோம். அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பவுமே அடுத்த நீங்கள் இந்த சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரே சம் மெத்தட் தான். அதான் 3ஆம் மெத்தட் பாருங்கள், இது ஒரு மெத்தடு. அதான் அதே மெத்தட் தான் இந்த 2 சம் இருக்கும். அப்போ வந்து இது வந்து சப் மெத்தடு சரிங்களா. அதாவது சப் மெத்தடுக்குள்ளே சப் மெத்தடு அப்படி தான் நம்ம பிரித்து நடத்துவோம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு, அதுக்கு கீழே வந்து பார்த்தா ஒரு 2 சம் இருக்குது. 5வது வந்து பார்த்தா ஒரு மெத்தடு, அதுக்கு கீழே வந்து பார்த்தா ஒரு 2 சம் இருக்குது. இப்போ 6வது வந்து பார்த்தா ஒரு மெத்தடு, 7வது ஒரு மெத்தடு தான், 8வது ஒரு மெத்தடு தான், 9வது வந்து பார்த்தா அதே மெத்தடு. அதான் பாருங்கள், இந்த இது அதாவது 9வது வந்து ஒரு மெத்தடு, 10வது ஒரு மெத்தடு, 11வது மெத்தடு, 12ஆம் மெத்தடு. அப்போவும் தனிவட்டி காணுதல் மொத்தம் இது ஒரு 12 டைப் இருக்குது. 12 டைப்லும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சப் டாப்பிக்காக பிரிச்சுக்கோம் தனிவட்டி காணுதலே. அது அசல் காணுதல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு, அதுக்கு கீழே வந்து பார்த்தா அதே மெத்தடில் எத்தனை சம் இருக்குது, 1 2 3 சம் இருக்குது, 4 சம் 5 6 7 8 9 சம் இருக்குது, 10 11 12 சம் இருக்குது. அடுத்த 2வது மெத்தடு தான் இருக்குது. அந்த தனி அசல் காணுதலே 2வது மெத்தடு தான் எதுனா இந்த 2வது சம்மு. அதில் வந்து பார்த்தா ஒரு 2 சம் இருக்குது. 3வது அதை அப்படின்னா 3வது இதுவும் அப்படி தான் இருக்குது, 4வதும் அப்படி தான் இருக்குது, 5 6 அப்படி தான் இருக்குது. 3வது மெத்தட் பாருங்கள், அதில் வந்து பார்த்தா 1 2 3 சம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த ஒரு மெத்தட். இப்படி தான் நம்ம பிரித்து வச்சுருப்போம். அதனால் மேக்ஸுக்கும் உங்களுக்கு பயமே இருக்காது. 8 10 12 எடுக்கவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துடலாம். நம்ம பிடிஎஃப் வந்து பார்த்தா தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். டெஸ்ட் எக்ஸ்பிளைன் இதை பற்றி சொல்லிட்டோம், எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ அடுத்தல வந்து வேறு என்ன இருக்குமோ அதை சொல்லி தான் பார்ப்போம். டெஸ்ட்டு நம்ம தமிழ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வந்து சொல்லணும்ல. தமிழ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்களேன், இப்போ கவிமணி தேசிய விநாயகர்னு எத்தனை ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றினா இருக்குது. அப்போ கவிமணியை பற்றி நம்ம எடுக்கல என்ன செஞ்சு போனோம்னா, கவிமணி பற்றி இருக்கிறத ஓவரால் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் இங்கனே வந்து. அப்போ இங்கனே நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சா. இப்போ பாருங்கள், வாணிதாசனை பற்றி நம்ம எடுக்கோம்னா, வாணிதாசனை பற்றி இருக்க எல்லா கொட்டேஷனு எல்லாம் எதுங்க ஸ்கூல் புக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் எக்ஸ்பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கலாம், அந்த எக்ஸ்பிளைன்லேயே சொல்லிடுவேன். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கனே வந்து பார்த்தா ரிவிஷன் பண்ணி முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அது அப்படியே ஒரு வீக் ரிவிஷனும் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கள். கண்ணதாசன் பற்றி அப்படி தான், பாரதிதாசன் பற்றி அப்படி தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ சிறுபஞ்சத்து மூலத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நான் இந்த ஒரே கொஸ்டினில் சொல்லிடுவேன். அப்போது உங்களுக்கு ஒன்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல கொஸ்டின் கிடச்ச மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் நம்மளோட இதே. டெஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடியரசன்னு வச்சுக்கலாம், முடியரசனை பற்றி இருக்குது எல்லா கொட்டேஷன் எல்லா மேற்கோள்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்போ வந்து பார்த்தா உங்கள் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தான் தரமாக இருக்கும். கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் பார்த்தா உங்களுக்கு தரமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தா இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் சேரணும். இதில் மினிமம் ஒரு அமௌண்ட் உண்டு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அகாடமியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகாடமி. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டு வந்து பரம்பரையும் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு டீம் இருக்குது. டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம
கொஸ்டின் டைப் படிக்கிறதுக்கு அந்த செலவு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செலவு எல்லாமே செலவு இருக்குது. அதனால் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கும். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேரணும்னு உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. யாருக்குமே பிடிச்சிருந்துச்சின்னா சேருங்க, தெளிவாக இருக்கும். எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம வீடியோ யாருக்கும் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக வீடியோ வரல, ஆனால் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோவும் வரும். யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ வருமா சார் வராதா இனிமேல் கேட்டால் வரும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே வருமானு கேட்டால் ஃபுல் வீடியோ வராது. இந்த வீடியோவில் கொஞ்சம் வீடியோ வரும், ஆனால் எல்லா வீடியோ வராது. அது ஒன்று. அந்த வீடியோ வந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா 7 days தான் தெரியும். புக் வைஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரும். ஏன்னா புக் வைஸ் மட்டும் தான் எல்லோரும் கொடுப்பாங்க, நம்மளும் புக் வைஸ் கொடுப்போம். ஆனால் புக் வைஸ் மற்றவங்களுமே கொடுப்போம், அதுவும் தரமாக கொடுப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பெரிய அகாடமி கூட ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுக்காங்களா நீங்களே சொல்லுங்களேன், கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படிப்பா கொடுக்க முடியும்? நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவு இருக்கும், எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம இது டைப் படிக்க ஆளுக்கு கொஸ்டினுக்கு கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணுங்க. கட்டாயம் கிடையாது. இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க் வச்சுப்போம், கூகுள் லிங்க். அந்த லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வச்சுப்போம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நான் கேட்ட தகவலாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கு தக்கன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம குறிப்பிட்ட ஆள் நம்மளுக்கு வந்து வந்துட்டு ஏற்கனவே முதலே நம்ம வந்து வீடியோ போட்டோம்லப்பா, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் கட்டாயம் கிடையாது. யாருக்குமே தேவை உள்ளவங்க மட்டும் சேர்ந்துக்கிடுங்க. நம்ம வந்து பேட்ச் என்றைக்கு ஆரம்பிக்கும்னு நான் சொல்லிட்டேன், அதுபடி கரெக்டாக ஆரம்பிக்கும். 30ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நல்லா சுறுசுறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே என்கேஜ்மெண்ட்டாக வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கூட்டு போவோம். 6 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுப்போம். இது குரூப் 2க்கும் கண்டிப்பாக உதவும். ஏன்னா பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டு. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் விடுபட்ட தகவலை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிட்டேன் சரிங்களா. நீங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு கீழே கேட்கணுமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் பண்ணுங்கள் சரிங்களாப்பா. இந்த டெஸ்ட்டு ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். எப்போ நம்ம குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஷெடியூலும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சென்ட் பண்ணுங்கள். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் போடுங்க. கட்டாயம் கிடையாது, யாருக்கும் இங்கே கட்டாயம் கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை உள்ள ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது சரிங்களா. உங்களோட விருப்பம் இருந்தால் சேருங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் உண்டு. அதனால் அதுவும் பார்த்துக்கிடுங்க. உங்களோட விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் சேருங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம்லாம் படுத்தலை, யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. இதனால் உங்கள் விருப்பம் தான் சரிங்களாப்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.